Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டர்ல 10% கான்செப்ட் தான் நான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சாப்டர்ல நம்மளுக்கு மொத்தமாகவே 3 கான்செப்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன் தான் நம்மளுக்கு 10%. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2 மாடல் டைப் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10% கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட். உங்களுக்கு எக்ஸாமில் இந்த சம் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் பேப்பர் தான் இருக்கிறதுலே ஈஸியான பேப்பர். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சம் அண்ட் தென் ஒரு எக்ஸாம்பிள் சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஆர் தி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பிரைட் லிமிடெட் for the 6 years ending 1999, you are required to calculate the trend percentages taking 1994 as the base year and give 2 major conclusions you can draw. ஓகே, ஸோ நம்ம என்ன கான்செப்டில் கேல்குலேட் பண்ண போகிறோம்னா 10% கான்செப்ட்ஸில். ஓகே, ஸோ 10% கான்செப்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி 10%ன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எந்த இயரை அவங்க பேஸ் இயராக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 1994லேருந்து 1999 வரைக்கும் இருக்குது. இதில் 1994 தான் நம்மளுக்கு பேஸ் இயராக சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஓகே, ஸோ இதில் இருந்து கிவ் 2 மேஜர் கன்க்ளூஷன்ஸ் யூ கேன் ட்ரா அப்படின்னா நீங்கள் போட்ட ஆன்சர்ஸில் ஏதாவது ஒரு 2 கன்க்ளூஷன்ஸ். ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ் நம்ம இஷ்டம் தான். நம்ம சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கன்க்ளூஷன்ஸு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1994லேருந்து 1999 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 10% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த வேல்யூலாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்தோடனே கொஸ்டின்லேருந்து நம்ம ஆன்சர்ஸ் க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எந்த கம்பெனிக்கு பிரைட் லிமிடெட், சிலரில் ஏபிசி கம்பெனி ஆர் எக்ஸ் லிமிடெட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன லிமிட்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் 10% ஃபார் தி பீரியட் ஆஃப் 1994 to 1999. இது வந்து ஓல்டு எடிஷன் புக், ஸோ அதனால 90s இருக்குது. ஸோ நியூ எடிஷன் புக்கில் 2004, 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓல்டு எடிஷனுக்கும் நியூ எடிஷனுக்கும் வெறும் இயர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி எல்லா சம்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வேல்யூஸ் கூட சேமாக தான் இருக்கும். வெறும் இந்த 1994, 1999 இந்த வேல்யூஸ் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி எல்லாமே ஒரே தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த சம் வேணாலும் 10%ல் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட கம்பெனி நேம் எழுதிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம 10% ஃபார் தி பீரியட், எந்த பீரியட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க பீரியட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் காலம். ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க 6 இயர்ஸ்க்கு ஒரு டேப்லர் காலம். நெக்ஸ்ட் 10%க்குன்னு தனியாக அகெயின் ஒரு 6 இயர்ஸ்க்குள்ளே டேப்லர் காலம் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் வைஸ் நீங்கள் எழுதிக்கணும். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிராஸ் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட்டா. நெக்ஸ்ட் இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை ஏ, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு பி. இப்போ நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் ப்ராஃபிட்டோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இயர்ஸுக்கெலாம் வெறும் பாக்ஸஸ் மட்டும் போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் காலமில் இதை நீங்கள் ஆர்டராக எழுதிடணும். சேல்ஸோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட். அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டினில் 2 எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட டோட்டல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். ஸோ எல்லாமே பாசிட்டிவில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஏதாவது வேல்யூஸ் நெகட்டிவில் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை லாஸாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர்ஸ் காலம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க அதே வேல்யூவை எடுத்து எழுதிடுங்க. 1994லேருந்து 1999 வரைக்கும் கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா சேம் வேல்யூஸுமே எழுதிட்டு இப்போ நம்மளுக்கு பாருங்கள் சேல்ஸ் வந்து 300,
காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் 180. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸோட காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் தான் நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டா. ஸோ சேலோட வேல்யூ 300, 300ஓட கொஸ்டினில் கொடுத்துருக்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் வந்து 180. ஸோ 300 மைனஸ் 180 நம்மளுக்கு 120. இதுதான் நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா. நெக்ஸ்ட் செல்லிங் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 40, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20. ஸோ 40, 20 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வேல்யூ 60 கிடச்சிருமா. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம், கிராஸ் ப்ராஃபிட் 120ல் 60 மைனஸ் பண்ணால் we will get net profit 60. ஓகே. ஸோ நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு போட சொன்னேன்னா, நீங்கள் இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா மட்டும்தான் 30 மைனஸ் 180 பண்ணிவிட்டு உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ரெண்டு எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணால் we will get டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ கிராஸ் ப்ராஃபிட்டோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட். அதே மாதிரி தான் ரிமைனிங் இயர்ஸ்க்கும் நீங்கள் பண்ணணும். 1995, 1996 அந்த மாதிரி 1999 வரைக்கும் நீங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ நான் லாஸ்ட் இயருக்கும் சொல்லிட்டேன் பாருங்கள். சேல்ஸ் என்னது நம்மளுக்கு 600, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் 330. ஸோ 600ல் 330 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 270. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் 60, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 60. ஸோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வந்து 60, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 60. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண we will get 120. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ 270ஓட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வேல்யூ 120 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் 150 கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரிமைனிங் இயர்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுப்பீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரெண்ட் பர்சன்டேஜ். ஓகே. ஸோ பேஸ் இயர் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1994 தான் நம்மளுக்கு பேஸ் இயராக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா. ஸோ எந்த வருஷத்தை நம்மளுக்கு பேஸ் இயராக கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் எல்லாத்துக்குமே 100 100 100 மட்டும்தான் போடுவீங்க. எதையுமே நீங்கள் மைனஸ் பண்ண போகிறதில்ல, எதையுமே நீங்கள் ஆட் பண்ண போகிறதில்ல, எல்லாத்துக்குமே 100 100 100 மட்டும்தான். எந்த வருஷத்தை உங்களுக்கு பேஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இயரில் நீங்கள் எல்லா வேல்யூஸுமே 100ஆக மாற்றிடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது இந்த ரிமைனிங் 5 இயர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1995லேருந்து தான் நம்ம கேல்குலேட்டே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ 1995ல் நம்மளுக்கு கரண்ட் இந்த வேல்யூஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் இன்ட்டு 100. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் பாருங்கள் 1995க்கு ஃபஸ்ட் காலமா. ஸோ 1995ஓட கரண்ட் இயர் அதாவது கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 340. ஸோ கரண்ட் இயரோட வேல்யூ 340, பேஸ் இயரோட வேல்யூ என்னது 300 இன்ட்டு 100. ஓகே. ஸோ எப்படி இந்த வேல்யூ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு இதெல்லாம் முடிச்சாச்சு. ட்ரெண்ட் பர்சன்டேஜஸ்னு வரப்போ நம்ம அகெயின் ஒரு 5 காலம் ட்ரா பண்ணியிருந்தோமா. இதில் பார்த்திங்கன்னா எந்த வருஷத்தை பேஸ் இயர்னு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 100 100 100ன்னு போட்டுடணும். ஓகேவா. ஸோ ரிமைனிங் இயர்ஸ்லேருந்து தான் நம்ம 10% கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1995 இந்த இயர்க்கெலாம் நீங்கள் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா கரண்ட் இயரோட வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ இன்ட்டு 100. ஓகே. ஸோ கரண்ட் இயரோட வேல்யூ பேஸ் இயரோட வேல்யூ இன்ட்டு 100. ஸோ இப்போ 1995ல் கரண்ட் இயர் அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க இயர் என்ன வேல்யூ 340. இதோட பேஸ் இயரோட வேல்யூ என்னது 300. ஸோ 340 டிவைடட் பை 300 இன்ட்டு 100. நான் கேல்குலேட் பண்ணியே காட்டுறேன். 340 டிவைடட் பை 300 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 113.333 வருது. ஸோ நம்மளுக்கு வந்து 113 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் என்னது 204. ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க 204 டிவைடட் பை 180 இன்ட்டு 100. ஓகே. ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க 204 டிவைடட் பை 180 இன்ட்டு 100 யூ வில் கெட் அதே நம்பர் தான் இதுக்கும் வருது 113. ஸோ செகண்ட் வேல்யூ உங்களுக்கு 113 தான் வருது. தேர்ட் வேல்யூ என்னது 1995ல் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு கொஸ்டினில் கரண்ட்டுக்கு 136 டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ என்னது 120 இன்ட்டு 100 இதுக்குமே நம்மளுக்கு 113 தான் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வேல்யூ 42,
கரண்ட் இயரோட வேல்யூ 42. பேஸ் இயரில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 40. ஸோ 42 டிவைடட் பை 40 இன்ட்டு 100 நம்மளுக்கு என்ன வேல்யூ 105. ஸோ 105 நீங்கள் எழுதிடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 டிவைடட் பை 20. 25 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 உங்களுக்கு வந்துட்டு 125. அதே மாதிரி 67 டிவைடட் பை 60. 67 divided by 60 into 100 you will get 1111.666 வருதா. ஸோ இது உங்களுக்கு காமனாக தெரியும். 5க்கு மேலே நம்பர்ஸ் அதாவது 6 7 8 9 வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முந்தின இருக்க நம்பரை நம்ம வந்து இப்போ 1 இருக்கா, ஸோ இதை நம்ம 2வாக எடுத்துப்போம். ஓகே. ஸோ 67 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 1111.666 வருதா. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னா 112ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்லலாம் வேல்யூஸ் வேணாம். ஸோ 112ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் 112ன்னு எடுக்கிறோன்னா 0.5க்கு மேலே நம்பர்ஸ் போகிறனால நம்ம இதை வந்து 112ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 69 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 போடணும். 69 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 115. ஸோ ரொம்ப ஈஸி. என்னன்னா கரண்ட் இயர் வேல்யூவோட எல்லாத்துலேயுமே பேஸ் இயரை டிவைட் பண்ணி இன்ட்டு 100. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணுவீங்க. லாஸ்ட் இதுக்கும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். 600. ஸோ 600 டிவைடட் பை 300 இன்ட்டு 100 200 நீங்கள் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ 600 divided by 300 into 100 you will get 200. அதே மாதிரி தான் இப்போ 330. ஸோ 330 divided by base yearோட வேல்யூ வேணாது நம்மளுக்கு 180 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 183 வருது. ஸோ 183. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1999 தானே நம்ம இப்போ போடுறோம். ஸோ கரண்ட் இயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 270 டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ 120 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 225. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 40. 60 டிவைடட் பை 40 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 150. அதே மாதிரி 60 டிவைடட் பை 20 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 300. ஸோ 10%ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா கரண்ட் இயரோட வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ இன்ட்டு 100. இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு ஃபார்முலா. நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டு எல்லா சம்மையும் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 150 தான் கரண்ட் இயரோட வேல்யூ 150. பேஸ் இயரோட வேல்யூ 60. ஸோ அப்போ நீங்கள் 150 டிவைடட் பை 60 இன்ட்டு 100 250 அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து 10% கண்டுபிடிப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ 10% வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் நம்மளுக்கு அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிவ் 2 மேஜர் கன்க்ளூஷன்ஸ் யூ கேன் ட்ரா. ஸோ கன்க்ளூஷன் மீனிங்னா அதுக்குள்ள முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 மேஜர் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். There is a steady growth in sales, gross profit and net profit, all of which grew by 100% or more over the 5-year period after the base year. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சேல்ஸ், அப்புறம் gross profit, அப்புறம் net profit இது மூணுமே வந்துட்டு க்ரோத்தில் இருக்குது. அதாவது 100% அதோட பர்சன்டேஜ் வேல்யூஸ்லாம் ஹை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 113 140 60 173 200 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதோட க்ரோத் இருக்குது. ஸோ சேல்ஸ் வேல்யூ க்ரோத்தில் இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூவும் பாருங்கள் 100 113 137 167 183 225 இதோட வேல்யூமே க்ரோத்தில் தான் இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்டா. ஸோ 100 115 148 172 192 250. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸ்லேயும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுனா சேல்ஸ், gross profit, net profit, there is a high growth of sales, gross profit, net profit. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் வேர்ட்ஸில் எழுதிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் உங்கள் வேர்ட்ஸில் எப்படி எழுதுறீங்கன்னா there is a high growth in sales, gross profit, net profit. ஃபஸ்ட் பாயிண்ட்டா. செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஹவ் இன்க்ரீஸ்ட் ஃபாஸ்டர் தென் போத் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். அதாவது நம்மளுக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஃபாஸ்டர் தென் போத் தி சேல்ஸ்
ப்ராஃபிட். சேல்ஸையும் ப்ராஃபிட்டையும் விட செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஃபாஸ்டராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பாயிண்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 10% ஒரு எக்ஸசைஸ் சம் பார்த்துடலாம். ஸோ ஒரு அடிக்கடி கேட்குற இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ஓல்டு புக்கில் சம் நம்பர் 19 இந்த கொஸ்டினை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ் கேட்ட சம் இது. ஓகே, ஸோ 10% மேக்ஸிமம் இந்த சம்ஸ் தான் நிறைய வாட்டி கேட்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட நியூ எடிஷன் புக்கில் மேக்ஸிமம் இந்த இயர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். மற்றபடி இந்த கேஷ், டெப்டர், ஸ்டாக்ஸ், இந்த வேல்யூஸ், இந்த அமௌண்ட் கூட சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா யூ ஆர் ரெக்வயர்ட் டு கேல்குலேட் தி 10% டேக்கிங் 2001 அஸ் அ பேஸ் இயர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நம்மளுக்கு 2001 தான் நம்ம வந்து பேஸ் இயராக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ எல்லா 10% சம்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரை தான் பேஸ் இயராக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ 2001 தான் நம்மளோட பேஸ் இயர். இதில் வந்து நம்மளுக்கு எந்த கன்க்ளூஷன் கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் டேரெக்டாக வெறும் 10% சம்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஓகே, நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த சம்முக்குள்ள டேப்லெட் காலம்லாம் போட்டு வச்சுட்டேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4 years கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 column 4 yearsக்கு, ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு அகெயின் ஒரு 4 columns. ஸோ டோட்டலாக 8 columns ட்ரா பண்ணிவிட்டு பர்டிகுலர்ஸ் காலம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த கொஸ்டினை நம்மளுக்கு எந்த ஒரு லிமிட்டடுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் எந்த லிமிட்டடும் எழுத வேணாம், டேரெக்டாக தி ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் தி 10% ஃபார் தி பீரியட் ஃபார் 2001 to 2004. ஸோ இது ஓல்ட் எடிஷன் புக்குனால எதுவுமே மாறாது. சேம் இதே கேஷ், டெப்டார், ஸ்டாக் இன் ட்ரேட் இதே தான் நியூ எடிஷன் புக்லேயும் இருக்கும். என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ நியூ எடிஷன் புக்கில் மேபி இது 2005, 6 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஓல்டு எடிஷன் புக்னால இயர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எந்த இயர்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் இதை ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ கேஷ், டெப்டார்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட் இது 3 லிக்விட் அசட்ஸ், இதுவுமே கரண்ட் அசட்ஸ்குள்ளே தான் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் அதை சம் போடுறப்போ கேஷ், டெப்டார்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசட்ஸ், ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கரண்ட் அசட் வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் லேண்ட், பில்டிங், பிளான்ட் இதெல்லாம் கரண்ட் அசட்ஸில் வராது, இது 3மே ஃபிக்ஸ்டு அசட்ஸில் வரும். ஸோ லேண்ட், பில்டிங், பிளான்ட் இது 3 வேல்யூஸுமே ஆட் பண்ணால் ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வேல்யூவில் நீங்கள் எழுதணும். ஸோ நம்மளுக்கு கரண்ட் அசட்டை வந்து ஏ, ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வந்து பி. இப்போ டோட்டல் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவையும் பிவியும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் அசட்ஸை எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருந்தா எல்லாமே அசட் தானே, எல்லா வேல்யூஸுமே எழுதி நீங்கள் ஆட் பண்ண முடியாது, இதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ கேஷ், டெப்டார்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசட்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு டோட்டல் கரண்ட் அசட்ஸ். லேண்ட், பில்டிங், பிளான்ட் இதெல்லாம் நம்மளுக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஸோ கரண்ட் அசட்டையுமே ஃபிக்ஸ்டு அசட்ஸையும் ஆட் பண்ணால் we will get டோட்டல் அசட்ஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பர்டிகுலர்ஸ் காலம் நீங்கள் இந்த மாதிரி கிளியராக எழுதுனதுக்கு அப்புறமா கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸும் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ 2001 வேல்யூ பார்த்தீங்கன்னா கேஷுக்கு 100, டெப்டார்ஸ்க்கு 200, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ட்ரேட் 300, அதர் கரண்ட் அசட் 50. ஸோ 120, 250, 400, 75. 2003 பார்த்தீங்கன்னா 80, 325, 350, 125. நெக்ஸ்ட் 2000 பார்த்தீங்கன்னா 140, 400, 500 அண்ட் தென் 150. ஓகே, ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 400, 800 அண்ட் தென் 1000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500, 1000, 1000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம், லாஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 500, 1200, 1200 இதுக்குமே பார்த்தீங்கன்னா 500, 1500, 1500. ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூஸுமே எழுதியாச்சு. இப்போ கரண்ட் அசட் இந்த கேஷ், டெப்டார்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், அதர் கரண்ட் அசட் இந்த 4 வேல்யூஸுமே ஆட் பண்ணி நம்ம டோட்டல் கரண்ட் அசட் வேல்யூவில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ 300, 300, 600. ஸோ 50யோட ஆட் பண்ணால் 650. ஓகேவா? இப்போது 400, 800, 1000 நம்மளுக்கு வந்துட்டு 220, அதாவது 2200. ஓகே, ஸோ 2200ஓட 650 ஆட் பண்ணால் we will get
2850 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 120, 250, நெக்ஸ்ட் 400, 120, 250, 400, 75 ஆட் பண்ணால் 845. இதோட பார்த்தீங்கன்னா 2500. ஸோ 2500 எழுதிட்டு 2500யும் 845 வேல்யூ ஆட் பண்ணால் we will get 3345. இப்போ வந்துட்டு 80, 325, 350, 125 total we will get 880 and then 1200, 500, 500 we will get 2900. okay, so இப்போ இந்த 2900 ஓட 880 ஆட் பண்ணா we will get 3780. இப்போ next 140, 400, 500, 150 we will get 1190. இதோட பார்த்தீங்கன்னா 1500, 1500, 5000 we will get 3500. இப்போ 3500ஓட நம்ம வந்து 1190 ஆட் பண்ணால் we will get 4690. ஓகேவா. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ்லாம் எழுதி ஆட் பண்ணி இப்போ டோட்டல் அசட்ஸ் வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம வந்து ட்ரெண்ட் பர்சன்டேஜே போகிறோம். ஸோ ட்ரெண்ட் பர்சன்டேஜில் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் இயர் வந்துட்டு 2001 தான் நம்மளோட பேஸ் இயர். ஓகே, ஸோ 2001 தான் நம்மளோட பேஸ் இயர். ஸோ எந்த வருஷத்தை நம்மளுக்கு பேஸ் இயர்னு கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 100ஆக தான் எழுதணும். ஓகே, ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே 100 தான். சேல்ஸ்மே 100, கேஷ், டெப்டார்ஸ், அசட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு 100 தான். இதில் எந்த ஒரு கேல்குலேஷனுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 2001 தான் நம்மளோட பேஸ் இயர். ஸோ அதனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே 100ன்னு எழுதணும். ஸோ ரிமைனிங் இருக்க இந்த 3 இயர்ஸ்க்கு நம்ம கேல்குலேட்டே பண்ண போகிறோம். ஸோ 10% இதில் என்ன ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, கரண்ட் இயரோட வேல்யூ டிவைடட் பை பேஸ் இயரோட வேல்யூ. current year value base year value into 100 you will get the 10% value. ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட் இயர் நம்ம என்ன பண்ணி போகிறோம், 2002க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2002ஓட கரண்ட் இயர் வேல்யூ 120. ஸோ 120 டிவைடட் பை 100 into 100 நம்மளுக்கு 120 தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 டிவைடட் பை 200. ஸோ 250 டிவைடட் பை 200 into 100 நம்மளுக்கு வந்து 125. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 400. ஸோ 400 டிவைடட் பை 300 into 100 நம்மளுக்கு வந்துட்டு 133 வருது. ஸோ 133. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 75 டிவைடட் பை 50 into 100 we will get 75 டிவைடட் பை 50 into 100 we will get 150. ஓகே, ஸோ இது வரைக்குமே கரெக்டாக பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டெப்பில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4யுமே ஆட் பண்ணி கரண்ட் அசெட் பண்ணிங்களா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரண்ட் அசெட்னு எழுதுவீங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ ட்ரெண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் இன்டூ 100 தான் இதோட ஃபார்முலா. ஸோ கரண்ட் அசெட்ஸுக்குமே இதெல்லாம் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இதே மாதிரி 845 டிவைடட் பை 650 into 100 we will get 130. இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் 500 டிவைடட் பை 400 into 100 you will get 125. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1000 டிவைடட் பை 800 into 100 you will get 125. நீங்கள் சம் போடுறப்பையும் இதே மாதிரி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு வெறும் ஐஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த வேல்யூஸ் நீங்கள் போகிறீங்களோ இதே மாதிரி மூவ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ 1000 டிவைடட் பை 100 into 100 you will get 100. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 டிவைடட் பை 2200 into 100 you will get 113.6ன்னு இருக்கா. ஸோ 5 மேலே போனாவே நம்ம இந்த நம்பரை ஒன்று அப்படியே மாற்றிப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 114 நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ 114 எழுதிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3345 டிவைடட் பை 2850 into 100 you will get 117. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் ரிமைனிங் 2க்குமே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே,
ஸோ நான் இந்த இதுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன், ரிமைனிங்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ 2003 பார்த்தீங்கன்னா 80 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 நம்மளுக்கு 80 தான். 140 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 140. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 325 டிவைடட் பை 100, 325 டிவைடட் பை 100 இன்ட்டு 325 டிவைடட் பை 200ல 325 divided by 100 into, okay, so 325 divided by 200 into 100 we will get 162.5. ஸோ 0.5னு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து 163 எடுத்துப்போம். ஓகே, ஸோ 163. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2003க்கு தானே பண்ணுறோம். ஸோ 350 டிவைடட் பை 300 இன்ட்டு 100. ஓகே, ஸோ 350 டிவைடட் பை 300 இன்ட்டு 100 நம்மளுக்கு வந்துட்டு 116.7 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து 117 கன்சிடர் பண்ணிப்போம். ஏன் இது கன்சிடர் பண்ணுறோன்னு தெரியுதுல. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா 5க்கு மேலே டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட்டை நம்ம மாற்றிப்போம். 117 நம்ம இதை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ 117. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 125 டிவைடட் பை 50. So 125 divided by 50 into 100 we will get 250. Next பார்த்தீங்கன்னா 1/3 current year என்னது 2003க்கு தானே நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 880 divided by 650 into 100. ஸோ 880 divided by 650 into 100. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 135. ஓகே, ஸோ 135. ஓகே, அதே மாதிரி தான் ரிமைனிங் இயர்ஸ்க்கும் போடுறது. ஓகே, ஸோ 10% கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயே ரேஷியோ அனாலிசிஸில் இருக்கிற ஃபுல் சாப்டரையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோலலாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வேறு காஸ்ட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், வேறு என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.